வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா .NET MAUI அப்ளிகேஷனை எப்படி iOS சிமுலேட்டரில் ரன் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ விண்டோஸ் ரன் பண்ணும்போது டிஃபால்ட்டாக இங்கே விண்டோஸ் மிஷின் செலக்ட் பண்ணியிருப்போம். ஆண்ட்ராய்டில் ரன் பண்ணுறதுக்கு ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் செலக்ட் பண்ணி அதை ரன் பண்ணுவோம். இப்போ iOSல ரன் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த iOS ரன் பண்ணுறது 3 டைப்பாக பிரிச்சுட்டாங்க. ஒன்று iOS லோக்கல் டிவைஸ். நீங்கள் ஐஃபோன் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக உங்களோட பிசியில் கனெக்ட் பண்ணி லோக்கல் டிவைஸை செலக்ட் பண்ணி ரன் பண்ணலாம். iOS ரிமோட் டிவைஸ், உங்களோட macOS ரன் ஆகிட்டு இருக்க பிசியை கனெக்ட் பண்ணி ரிமோட்டில் கனெக்ட் பண்ணி ரன் பண்ணலாம். மூணாவது சிமுலேட்டர். நீங்கள் ரிமோட் டிவைஸ் கனெக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக சிமுலேட்டர் ஷோ ஆகும். நீங்கள் என்னென்ன சிமுலேட்டர் அந்த ரிமோட் பீஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த சிமுலேட்டர் இன்ஃபர்மேஷன்லாம் இந்த iOS சிமுலேட்டர் ஆப்ஷனில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட விண்டோஸ் பிசிலேருந்து என்னோட மேக் பிசியை கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஐக்கான் இருக்குது, பேர் டு மேக் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் மேக், உங்களோட மேக் பிசியோட விண்டோஸ் பிசியை கனெக்ட் பண்ணலாம். ஆட் மேக், உங்களோட மேக் நேம் இல்லைன்னா உங்களோட ஐபி அட்ரஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்னோட ஐபி அட்ரஸ் என்ட்ரு பண்ணி ஆட்னு கொடுக்குறேன். இப்போ ஆட்னு கொடுத்த பிறகு என்ன ஆகும்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த மேக் பிசியோட யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணணும். என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுனா கனெக்டிங் ஆகுது. ஸ்டார்ட் கனெக்ஷன் டு அந்த நம்ம கொடுத்த ஐபியோட கனெக்ட் ஆகிட்டுருக்கு. சப்போஸ் இன்கேஸ் சில பிசியில் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிசியில் நம்பர் டிஸ்பிளே ஆகும். மேக் பிசியை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மேக்கோட நம்பரை அந்த பிசியில் டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் இன்கேஸ். என்னோட பிசியில் கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே போயிட்டு என்னோட iOS சிமுலேட்டர், இவ்வளோ சிமுலேட்டர் என்னோட பிசியில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். லைக் ஐபேட் 9th ஜென்ரேஷன், ஐபேட் ஏர், மினி, ப்ரோ, அப்புறம் ஐஃபோன் 14 வெர்ஷன்ஸ்லாம் ரன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த அப்ளிகேஷன் ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸில் ரன் பண்ண போகிறேன். அதுக்கான சிமுலேட்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா என்னோட ரிமோட் பிசியை என்னோட மேக் பிசியை கனெக்ட் பண்ணி அங்கே சிமுலேட்டர் ஹோஸ்ட் பண்ணும். அந்த சிமுலேட்டர் நம்மளோட விண்டோஸ் பிசியில் பார்க்கலாம். ஏன்னா நம்ம ரிமோட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே டிஸ்பிளே ஆகும். Deploy succeeded. iOS 14 ப்ரோ மேக்ஸ் சிமுலேட்டரில் கனெக்ட் பண்ணி நம்மளோட அப்ளிகேஷன் லோட் ஆகுது. ஸோ இனிஷியலாக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ஃபஸ்ட் டைம் நீங்கள் லான்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் சிமுலேட்டரில். ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் iOS சிமுலேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. டிஃப்ரெண்ட் பேஜ் நேவிகேட் பண்ணலாம். சேம் கோட் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஐபேட் ப்ரோவில் ரன் பண்ணோம் அப்படின்னா ஐபேட் ப்ரோ 5th ஜென்ரேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹோஸ்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஐபேட் ப்ரோவோட சிமுலேட்டர் நம்மளோட அப்ளிகேஷன் லோட் ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் ஐபேட் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணல. அதனால் இப்போ எப்படி ஒரு டிவைஸ் ஸ்டார்ட் ஆகுமோ இந்த சேம் ஸ்டெப்பில் சேம் ப்ரொசீஜரில் ஐபேட் ப்ரோவும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதான் இப்போது நம்ம ஆப்பிள் லோடிங் ஐக்கானை பற்றி
சிமுலேட்டர் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. நம்மளோட ஆப் இப்போ ஐபேட் ப்ரோவில் லோட் ஆகிட்டுருக்கு. ஜஸ்ட் பார்ப்போம். நம்மளோட அப்ளிகேஷன் ஐபேட் ப்ரோவில் ரன் ஆகுது. எந்த கோடு சேஞ்ச் பண்ணல. லைக் சேம் விண்டோஸில் எப்படி ரன் பண்ணுறோம், ஆண்ட்ராய்டு எப்படி ரன் பண்ணோம், iOSல எப்படி ரன் பண்ணோம், இந்த சேம் வே ஐபேட்லையும் நம்மளோட அப்ளிகேஷனை ரன் பண்ணியிருக்கோம்.